அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பயனில சொல்லாமை. ஆங்கிலத்துல அகேன்ஸ்ட் வெயின் ஸ்பீக்கிங் சொல்லுவாங்க. குறள் நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன் சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. குறள் எண் 194. குறளின் விளக்கம்: பயனோட பொருந்தாத பண்பில்லாத சொற்களை பலரிடம் சொல்லுவது எப்படி இருக்குன்னா, அறவழியை விட்டு விட்டு நன்மையில் இருந்து விலகுவதாக இருக்கும் என்கிறார் வள்ளுவர். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பயனில சொல்லாமைனா எந்த ஒரு வார்த்தையும் பயனோடு பொருந்தாத பண்பில்லாத சொற்களை பலர் முன் சொல்லுவது அது எப்படி இருக்குன்னா, அறவழியை விட்டு நம்மளுடைய நன்மையிலிருந்து விலகுவதாக இருக்கும். பல பேர் எதுக்கு வராங்கன்னே தெரியாது, அவங்க மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமானே தெரியாது. வந்துட்டு அது பயனில்லாத சொற்களை, தேவையில்லாத சொற்களை, பண்பில்லாத சொற்களை பலர் முன்னு இருக்கும்போது அது சொல்லுவதனால அவங்க அறத்தை விட்டு நன்மையை விட்டு விலகி அவர்களுக்கும் மகிழ்ச்சி இருக்காது. அதை சொல்வதும் கேட்பதற்கும் மகிழ்ச்சி இல்லாமல் பயனில்லாத சொற்களாக போய்விடும். ஆகையால் யாவரும் நன்மை அறிந்து திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக்னு சொல்லுவாங்க. பேசுவதற்கு முன்பு ஒரு தடவை இரு தடவை பேசி நாம் சொல்கிற வார்த்தை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா, பண்பாக இருக்குமா, நம்மளுடைய சொற்களை யாருக்கும் புண்படாமல் அறவழியில் சொல்வதே நியாயமாக இருக்கும். அதுவே நமக்கு நன்மை தரும், மகிழ்ச்சியை தரும். மீண்டும் திருக்குறள்: நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன் சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை. பண்பு இல்லாமல் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. பண்போடு வளருங்கள், வாழ்க்கையில் வெல்லுங்கள். நன்றி, வணக்கம்.